ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய நோட் பண்ற ஒரு விஷயம், நீங்க வந்து செருப்பு போடுறது இல்லையா ஒரு சில நேரத்துல, அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்ல, சும்மா ஒரு நாள் கழட்டிட்டு நடந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சரி அப்படியே போயிடலாமே அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல, கம்ஃபர்டபுளா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, அது தர நல்லா இருக்கு, கால் வச்சு பாருங்களேன், நீங்க கூட கழட்டிட்டு வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். பழகிட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்க. ஸோ ரீசெண்டா வாக் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு டைம் நடந்து பார்ப்போமே எவ்வளவு தூரம் முடியுது போய் பார்க்கலான்றதுக்காக. அதுக்கப்புறமா ரொம்ப நல்லா, இன்னும் பிளஸ்ஃபுல்லா இருக்கேன், இன்னும் பாசிட்டிவா இருக்கேன். அது கழட்டின பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் தான். ஒரு லிமிட் இருக்கும்ல, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இதுதான் கஷ்டம் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல போனா யாரா இருந்தாலும் தாங்க முடியாது. பி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் அது நம்மள எவ்வளவு உடைச்சு போடும், அதை தாண்டி வர முடியாது. எப்படி சார் ஹேண்டில் பண்ணி இதே எனர்ஜி அதே பாசிட்டிவ் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க? இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சுத்தி யூனிவர்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கு, நீங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான பெயின் தான் லைஃப்ல இருக்கு. ஏதாவது ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். ஒன்னு பரீட்சையில பாஸ் ஆகணுன்ற பெயின் இருக்கும், இல்ல பணம் இல்லைன்ற பெயின் இருக்கும், எல்லாருக்கும் அன்பு காட்ட ஆளுன்ற பெயின் இருக்கும். யாராவது ஒருத்தங்க பெயின்ல இருந்து தான் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்ற விதத்துல இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே எனக்கு வந்து என்னோட தாட் ப்ராசஸ் வேற. இப்போ எனக்கு இப்போ என்ன இருக்குன்றத வச்சு பிளஸ் நிறைய விஷயங்களை நான் ஒரு மாதிரி பாசிட்டிவா மாத்திக்கிறேன். அது பெரிய லாங் ஜேர்னி, அதை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது, ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ஹே மூமெண்ட்ல இருப்பாங்க. லைஃப் அப்படி எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இப்போ ஆக்சுவலி யாருமே இங்க வந்து பேசுறோமே, எல்லாமே சூப்பர் தான் லைஃப்ல, அவ்வளவுதான். நடக்கிறத எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஒரு 1 மந்த் நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, நீங்க வீட்ல இருக்குன்னு சொல்லும்போது நான் அவ்வளவு ஃபெட் அப் ஆனேன். அப்ப எனக்கு எனர்ஜி தந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் உசேன் வந்து எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு, பாரு இவங்க இவ்ளோ தாண்டி வந்திருக்காங்க, இதை பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூஸ்ட் எனக்கு காமிப்பாங்க. சோ அதுக்கு பர்சனலா ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் தட். இது மாதிரி நீங்க ஒரு பர்சனுக்குமே லைஃப்ல நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்றீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு உங்க வைஃப் எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டிவா இருக்காங்க? எமோஷனல் சப்போர்ட். என் கம்பெனி அவங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக என் கூடவே என்ன சப்போர்ட்ன்றது யாரும் வந்து ஏதாவது கொடுத்துடணும் நமக்கு அப்படின்னே அவசியம் இல்லை. நமக்கு ஒருத்தரை நம்ம மேலே ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இல்லை அன்போ வச்சாலே அதுவே நம்மளெல்லாம் லைக் பண்ணுறாங்க பாருங்கள், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு என் மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு. உலகத்தில் யார் வேணும்னு கேட்டால் எல்லாரையும் தாண்டி அவர் தான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு என் மேலே உயிருமா இருக்காங்க என் ஒய்ஃபு. அந்த அவங்க காட்டுற அன்பு வந்து எனக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்குது. எல்லாமே வந்து ஒரு காரியமாக ஒரு வேலையாக உங்களுக்கு பண்ணி தான் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒருத்தவங்க உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அன்பு எல்லாமே எனர்ஜி தான். ஸோ நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்றதை வச்சு தான் எல்லாமே. அதான் சொல்கிறேன், எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி என் ஒய்ஃப் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதை எனர்ஜியாக மாற்றி நான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அது ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. என்னதான் வந்து காசு ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை என்னதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு செகண்ட் கூட ஒரு மனுஷனால எக்ஸ்ட்ராவா வந்து வாழ முடியாது. இருக்க வரைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியில் அது பல எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி தான் வாழ்க்கையில் அந்த ஒரு மெச்சூரிட்டி. நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்றதை வச்சு தான் நம்ம இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. சம்டைம்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் நமக்கு குறை தான் தெரியும். அதில் நிலால கரையை மட்டும் பார்த்தீங்கன்னா நிலாவே குறை தான் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ லைஃப்பில் இப்போ என்ன இருக்கோ அத்தனையும் நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, கிராட்டிடியூடுன்றது வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு சொல்ல முடியாது. பேசிக்லி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி வேஸ் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரிசீவ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம யோசிக்கிறது, லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கிராட்டிடியூட் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஐ திங்க் கிராட்டிடியூட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு.